சகஜமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்த்தா 70%க்கு நெகட்டிவாக தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அந்த கெட்ட கொழுப்பு எப்படி உடம்பு விட்டு நீங்கும் அப்படின்னா, உடம்புல வந்து எந்த மாதிரி கொழுப்பாக இருந்தாலும் அந்த கொழுப்பை வந்து தசையிலிருந்து தோலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி வெளியே அனுப்புறதுக்கு தான் கோவக்காய். கோவக்காய் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்ட கொழுப்பை உடம்புலேருந்து நீக்கி அந்த ட்ரைக்ளிசரைடு எல்டிஎல் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நீக்கி உடம்பு வந்து சுத்தமாக வச்சுக்கும். ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் கூட இந்த கோவக்காய் வந்து மிக அற்புதமான முறையில் சரி பண்ணிவிடும். ஸோ கொலஸ்ட்ராலுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சா. அப்புறம் உடம்புல சொரியாசிஸ் சொல்லுவாங்களே, மிக கடுமையான வியாதி, பயங்கரமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு சர்ஜரி லெவலில் போகிறாங்க. அந்த மாதிரி சர்ஜரியெலாம் இல்லாமல் சாதாரணமான முறையிலே வந்து சரிப்படுத்துறது தான் வந்து கோவக்காய். கோவக்காய்க்கு மீறின ஒரு பொருள் கிடையாது. இந்த வெள்ளையாக இருக்குல்லையா, ஒயிட்லலாம் வெள்ளையாக பேச்சஸ் வருது. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய பேச்சஸ்க்கு கூட இந்த கோவக்காயை சாப்பிட்டு மீண்டும் அந்த கலர் வந்திருக்கு. கோவைக்காய் அதோட கோவை இலை கிடச்சா அதோட ரொம்ப சிறப்பு. சரிங்களா.